எல்லாருக்கும் வணக்கம். யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும்? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேச்சுலர்ஸ் அண்ட் சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியா சமைக்கிற மாதிரி பிரியாணி கிட்ட பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா நம்ம எங்க சாப்பிட போறோம் அப்படின்னா, நம்ம சஃபி மேம் வீட்டுக்கு தான் போறோம். போலாமா? வாங்க போகலாம். ஆல்ரெடி குக்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது வந்து பிரியாணி மசாலா கிட். இதில் வந்து மசாலாஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ரைஸும் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வித் ரைஸோட மசாலா மிக்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க. மட்டன், சிக்கன், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து மட்டனை வேக வச்சுருக்கோம். மட்டன் பிரியாணி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். மட்டன் வேக வச்ச தண்ணியை ஒரு பேக்கெட்டுக்கு 500 ml மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பேக் ஓப்பன் பண்ணி 2 பேக்கெட் நம்ம கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து வேக வச்ச மட்டனையும் இதில் சேர்த்துக்கலாம். மட்டனையும் சேர்த்து நம்ம சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்லி 10 minutes தாங்க பிரியாணி ரெடி ஆயிரும். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நீங்கள் நல்லா கிளறி விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் நெய், ஆல்ரெடி இதில் நெய் எல்லாமே இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் தம் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும், பிரியாணி ரெடி. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு பிரியாணி செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நீங்கள் ஒரு பேச்சுலராக இருக்கீங்க, இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, யாராக இருந்தாலுமே இந்த பிரியாணியை ஈஸியாக நீங்கள் செய்யலாம். டேஸ்ட் வைஸ் நம்ம சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இவங்ககிட்ட பக்கெட் பிரியாணியும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஜம்ஜம் பிரியாணி மசாலா உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 10 minutes பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, கலரு, ஃப்ளேவரு எல்லாமே சூப்பராக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், டேஸ்ட்டு வேறு லெவல். நம்ம எப்படி எல்லாமே பார்த்து பார்த்து போட்டு சமைப்போமோ அதே மாதிரி தான் இருக்குது. சாப்பாடு செய்ய தெரியாதவங்க, சமைக்க தெரியாதவங்க கூட பிரியாணி வந்து செஞ்சு அசத்திடலாம். ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இதை செஞ்சு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கினா உடனே ஆர்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.